கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green ஆயில், ரெட் ஆயில், ஆயிலி ஸ்கின் பவுடர், டேண்ட்ரஃப், இச்சிங், ஹேர் ஃபால், ஃபாஸ்ட் ஹேர் க்ரோத், ஹேர் ரீக்ரோத், ஆன்டி ஏஜிங், ரிங்கிள்ஸ், ஆயிலி ஸ்கின், எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின், பிம்பிள்ஸ் மார்க், பிளாக் ஸ்பாட், இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். நான் சொல்றதுதான், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ நம்மள நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். நெய் வச்சு 3 அமேசிங் லைஃப் சேஞ்சிங் டிப்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். டக்குன்னு பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியான டிப்ஸு, பட் அமேசிங்கான ரிசல்ட் வந்து கொடுக்கும். இதுக்கு முன்னாடி நெய் ட்ரிங்கிங் வீடியோ தான் பார்த்தோம், பட் இது வந்து ஒரு ஸ்கின் கேர் வீடியோ. இன்றைக்கி நான் எடுத்துக்கிறது வந்து ஆவின் நெய் தான் நான் குடிக்கிறதுக்குமே யூஸ் பண்ணுறேன். ஆவின் நெய் மாற்றுறதுக்கப்புறம் வேறு எந்த நெய்யுமே மாற்றுறதில்ல, பிகாஸ் இது குவாலிட்டி நல்லாவே இருக்குது. நெய் குடிக்கிற டிப்ஸ் வந்து நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேங்க. எனக்கு அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. நிறைய பேருக்கு இந்த கை வந்து ரொம்ப சுருக்கமாக, ரொம்ப ட்ரையாக, அப்படியே தோலெல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். இது எல்லாருமே நினைக்கிறது என்னென்னா, நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படிலாம் இருக்கோ, நமக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் என்கிட்ட கேட்கும் போதுமே கேட்குறாங்க. இல்லை, நம்மளோட ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தாங்க எப்போதுமே சூப்பராக இருக்கும். இல்லைன்னா ஒரு 3 நாள் நம்ம மாய்ஸ்சரைசரே போடல, எதுவுமே போடலைன்னா ஸ்கின் வந்து இப்படி தான் இருக்கும். அது எப்பேற்பட்ட ஸ்கின்னாக இருந்தாலுமே நம்ம மெயின்டைன் பண்ணலைன்னா அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராலாம் இருக்காது. எப்படி நம்ம சாப்பிட்டா மட்டும்தான் ஹெல்த்தியாக, நல்ல விஷயத்தை சாப்பிட்டா மட்டும் தான் ஹெல்த்தியாக இருக்க முடியுமோ, அதே மாதிரி தான் ஸ்கின்னுக்கும் தேவையான மெயின்டெனன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் ஹெல்த்தியாக வந்து வச்சுக்க முடியும். நம்ம என்னதான் காஸ்ட்லியாக மாய்ஸ்சரைசர் இந்த இடத்துல போட்டாலுமே இங்கே வந்து நம்மளுக்கு நிற்காது. நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த இடத்துல மாய்ஸ்சரைசர்லாம் செட் ஆகாது. இதுக்கு வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் வந்து இதுதாங்க. சும்மா ஒரு ட்ராப் மட்டும் நெய் விட்டுக்கோங்க, 2 கையிலையுமே நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. இது நம்ம காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை பண்ணலாம். சமைச்சிட்ருக்கோம்னா உடனே பண்ணிடலாம், ஒரு 2 நிமிஷத்தில் பண்ணிடலாங்க. இந்த இடத்துல நம்ம வேறு எந்த மாய்ஸ்சரைசருமே போடலை. இந்த டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம்னா வேறு எந்த மாய்ஸ்சரைசருமே நம்மளுக்கு தேவைப்படாது. ரொம்ப நேரம் வரைக்கும் தாங்கும். எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் சில இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி மருதாணி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. எப்போவுமே மருதாணி போட்டாலே கை ஃப்ரண்ட்டில் பார்க்குறது கொஞ்சம் பிளாக் அடித்த மாதிரி தான் இருக்கும். அதனால அந்த கை மட்டும் அவ்வளோ மோசமாக இருக்குது, அண்ட் ட்ரையாகவும் ஆகிடும். இப்போ வந்து வார்ம் வாட்டர் இருக்குது இல்லையா, வார்ம் வாட்டர், நார்மல் வாட்டர் கூட வச்சுக்கோங்க. வார்ம் வாட்டர்லாம் அடிக்கடி போட முடியாதுன்னா நார்மல் வாட்டர் கூட வச்சுக்கோங்க. நல்லா வந்து தண்ணியை கொஞ்சமாக விட்டும் தண்ணியிலையும் வச்சு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. தண்ணியும் நெய்யும் கலந்து மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து சும்மா டவல் வச்சு ஒய்ப் பண்ணிக்கோங்க. சோப்பு போட்டு வாஷ் பண்ண வேணாம், அப்புறம் நம்ம பண்ணதுக்கு பிரயோஜனமே இருக்காது. அதனால் சோப்பு போட்டுலாம் வாஷ் பண்ண வேணாம், ஜஸ்ட் டவல் மட்டும் வச்சு ஒய்ப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்களேன், நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, நல்ல மாய்ஸ்சராக இருக்கும், ட்ரையே இருக்காது. இது ரொம்ப நேரத்துக்கு நம்மளுக்கு தாங்கும். இப்போ நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம், கையில் வந்து லோஷன் அப்ளை பண்ணியிருக்கோம், மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியிருக்கோம், டக்குன்னு ஒரு ஹேண்ட் வாஷ் பண்ணால் அது போயிடும். அப்புறம் திரும்பவும் நம்ம சாப்பிட்டுட்டு திரும்பியும் ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம், அப்போ மொத்தமாக போயிடும். அப்போ கை வந்து பழையபடி ட்ரை ஆகிடும், மாய்ஸ்சரைசர் இல்லாமல் இருக்கும். அடிக்கடி நம்ம மாய்ஸ்சரைசர் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் சரியாகும். பட் இது அப்படி கிடையாது. நம்ம வந்து ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டாலே போதும். அன்றைக்கி எப்படியோ ஒரு 6 hours வரைக்கும் நம்மளுக்கு தாங்கும். திரும்பி ஈவினிங் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். ரிங்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நம்மளுக்கு நல்ல ஒரு சாஃப்டான ஸ்கின் வந்து இதை மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். நெகத்தில் இருக்க அந்த எனாமெல்லாம் பாருங்களேன், நல்லா இருக்கும், பார்க்க நல்லா கிளாஸியாக நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான டிப்ஸ், ட்ரை லிப்ஸ், பிக்மெண்டட் லிப்ஸ். இது வந்து நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை தான். லிப்ஸில் மட்டும் நான் சொல்கிறேன், லிப்ஸை சுற்றி உள்ள ஸ்கின்ல பிக்மெண்டட் இருந்தால் அதுக்கு வந்து நம்ம வேறு மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். அதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். நம்மளோட கமலி நேச்சுரல்ஸில் பிரைட்டனிங் ஃபேஷியல் வீடியோ வரிசையாக 2-3 வீடியோ போட்டிருக்கேன், ஃபேஷியல் வீடியோ. அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு பிக்மெண்டேஷன் வந்து ரிமூவ் ஆகும். இப்போ இந்த ட்ரை லிப்ஸை வந்து இன்ஸ்டண்ட்டாக எப்படி சரி பண்ணலாம், அதை ஒரு நாள் ஃபுல்லாக அந்த மாய்ஸ்சராக எப்படி வச்சுக்கலாங்கிற மாதிரி நம்ம வீட்டில் இருக்கும்போது இந்த டிப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். வெளியில் போகும்போது இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. இன்கேஸ் நீங்கள் வந்து லிப்ஸ்டிக் போட்டு போகிறவங்களா இருந்தால் இது நம்ம வெளியில் போகும்போது செட் ஆகாது. லிப்ஸ்டிக்லாம் போட மாட்டிங்கன்னா நீங்கள் வெளியில் போகும்போது தாராளமாக வந்து இது செட் ஆகும். கொஞ்சோண்டு நெய், அதே மாதிரி ஒரு ட்ராப் மட்டும் நெய் விட்டுக்கோங்க. இப்போ உங்ககிட்ட கமலி நேச்சுரல்ஸோட பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர் இருக்குன்னா அதில் டிப் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாகவே டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி பிங்க் கலரில் லிப்ஸ் வந்து இருக்கும். இன்கேஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்க அளவு நீங்கள் எடுக்கணும்னு இல்லை, கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பீட்ரூட் அண்ட் நெய், இதில் வந்து லைட்டாக டிப் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரப்பிங் வந்து கொடுக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளோட டெட் செல்ஸ் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நல்லா வந்து
லிப்ஸை சுற்றி லிப்ஸில் வந்து நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க, நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே நம்மளோட லிப்ஸ் வந்து அவ்வளோ சாஃப்ட், அவ்வளோ மாய்ஸ்சராக இருக்கும். ஏன்னா நம்ம டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுவோம். நெய் வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரை கொடுக்கும், அவ்வளோ ஷைனிங்காக நம்மளோட லிப்ஸை வந்து இது மாற்றி கொடுக்கும். டெய்லியும் நெய் மட்டுமே நம்மளோட லிப்ஸில் யூஸ் பண்ணிட்டு வந்தாலே போதும், நல்ல ஒரு மாய்ஸ்சர் வந்து இருக்கும், ட்ரையாக இல்லாமல் மாய்ஸ்சர் வந்து இருக்கும். ப்ளஸ் வந்து வீக்லி ஒரு 4 days ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப் பண்ணுறோம் அப்படின்னா, அதுவும் பிரைட்டனிங் மாதிரி ஒரு ஸ்க்ரப் பண்ணுறோம் அப்படின்னா நல்லாவே வந்து லிப்ஸில் இருக்க பிக்மெண்டேஷன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுத்து பேபி லிப்ஸ், பிங்க் லிப்ஸ்ன்னு சொல்லல, அது வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இது நெய்யோடு சேர்ந்து பண்ணும்போது என்ன பெனிஃபிட்னா, நம்மளுக்கு அது அப்படியே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஷைனிங்காக, அவ்வளோ தேஜஸாக இருக்கும் லிப்ஸு. ஏதோ இந்த லிப் கிளாஸ் போட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. நம்மளுக்கே நம்ம லிப்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்லாவே உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து அடுத்த டிப்ஸ் இல்லைங்க, இதுவும் ஒரு அந்த ஃபஸ்ட்டு டிப்போட சேர்ந்தது தான். ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு வெறும் ட்ரை மட்டும்தான் இருக்குது அப்படின்னா, அந்த ஃபஸ்ட் டைம் நான் சொல்லும்போது அதை மட்டும் பண்ணாலே போதும். ஆனால் நம்மளுக்கு பயங்கரமாக டேனாக இருக்குன்னா இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எடுத்தோம் இல்லையா பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், அதே மாதிரி தான் லிப்ஸுக்கு எப்படி பண்ணமோ அதே மாதிரி இந்த மாதிரி ஹேண்டுக்கு பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம பண்ணும்போது நம்மளோட டேன் எல்லாமே ரிமூவ் ஆகும். நிறைய பேருக்கு வந்து அந்த மெனிக்யூர் பண்ணுறதுக்குலாம் டைம் இருக்காது. ஸோ அப்படி இருக்கவங்க இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான், இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸ்க்ரப்பும் ஆகும், டெட் செல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரிமூவ் ஆகும். தென் வந்து நம்மளுக்கு டேனை கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். பார்த்தீங்களா, நம்ம மாய்ஸ்சர் மட்டும் இருக்கும்போது எப்படி வந்து ஸ்கின் இருந்தது, இப்போ வந்து நல்லாவே அந்த இடத்துல பிரைட்டாக இருக்குது. இதை நம்ம வந்து கண்டினியூவாக 4 days ஒன்ஸ் நம்ம பண்ணாலே போதும், நம்மளோட ஹேண்ட் வந்து நல்லா இருக்கும். இடையில ஏதாவது ஒரு பேக் டைம் இருந்தால் பேக்கு, இல்லைனா வெறும் பீட்ரூட் மட்டும் அந்த மாதிரினாவது ஏதாவது நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லாயிருக்கும். ஃபைனல் டிப்ஸ், நம்மளோட தேர்டு டிப்ஸ் வந்து அமேசிங்கான டிப்ஸுங்க. நம்மளோட பல்லில் இருக்க எனாமல் போகிறதுக்கு நம்ம என்னென்ன வேலை பண்ணணுமோ எல்லாமே ரெகுலராக பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்மளால் அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா என்னென்ன பேஸ்ட் எல்லாமே யூஸ் பண்ணுவோம், பல்லில் இருக்க எனாமல்லாம் சுத்தமாக போயிடும். சொத்த பல்ல அது இது நிறைய ப்ராப்ளம் வந்து, எனாமல் இருந்தாலே பல்ல வந்து அது பாதுகாத்துக்கும். ஸோ அதுக்கு பெஸ்ட்டு டிப்ஸ் இதுதான். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இதை தாராளமாக பண்ணலாம், இல்லை 4 days ஒன்ஸ் கூட நீங்கள் பண்ணலாம். கொஞ்சமாக நெய் விட்டு ப்ரஷில் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க, மைல்டாக மசாஜ் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு வந்து நல்லா ஷைனிங்காக அழகாக இருக்கும். இதிலே வந்து இன்னொரு டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கலாம், வீக்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை 4 days ஒன்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நிறைய பேருக்கு இந்த நெய்யோட ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா, அந்த ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நெய் எடுத்துகிட்டு அதிலே கொஞ்சம் பேஸ்ட்டும் எடுத்துகிட்டு கூட பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பெருசாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம பண்ண அளவுக்கு ரிசல்ட் இல்லாட்டியும் ஓரளவுக்கு ஒரு 50% வந்து அந்த எனாமல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா இருக்கும். இதை வந்து நீங்கள் 2 days ஒன்ஸ் கூட நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா நெய் வச்சு நல்லா மசாஜ் பண்ணும்போது அதோட எனாமல் நல்லாயிருக்கும். நல்ல வாய் மட்டும் வார்ம் வாட்டரில் கொப்பளிச்சுக்கிட்டிங்கன்னா போதும் அது. ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்த 3 அமேசிங் டிப்ஸ் வந்து நம்மளோட ஹேண்டில் உள்ள ரிங்கிள்ஸ் போக்குறதுக்காக, ரொம்ப நேரம் ட்ரைனஸ் போக்கி மாய்ஸ்சராக வச்சுக்கிறதுக்காக, அதுக்கப்புறம் வந்து லிப்ஸ் பிக்மெண்டேஷன் பிங்க் லிப்ஸ் ஆக்கிறதுக்காக, அது மாதிரி எனாமலை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்காக டீத்தில், இந்த மாதிரி 3 அமேசிங்கான டிப்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆனிச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட கமலி நேச்சுரல்ஸில் இது வரைக்கும் நீங்கள் ப்ராடக்ட் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலைன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஸ்கின்னுக்கு என்ன ப்ராடக்ட் சூட் ஆகுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இப்போவே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.